أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்வு என்பது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக அமைத்திருக்கின்றார். எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு என்பது மனித வாழ்வில் அல்லாஹ் வைப்பதில்லை. செல்வ சீமானாக அல்லாஹ் வாழ கொஞ்ச நாளைக்கு வாய்ப்பளிக்கின்றான். பிறகு அந்த செல்வ நிலையை அவனிடத்திலிருந்து அகற்றி வறுமையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். செல்வ நிலையிலேயே இருந்த அந்த மனிதன் வறுமை நிலைக்கு மாற்றப்படுகிற பொழுது துடியாக துடித்து போய் விடுகின்றான். நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், ஏன் இப்படி ஆனேன் என்று அங்கலாய்த்து கொள்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த நிலையிலிருந்து உன்னை நான் மாற்றினேனோ அந்த நிலையை நீ பொருந்தி கொள்கிற பொழுது அதை விட சிறந்த ஒன்றை உனக்கு நான் தருவேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆனால் நம்ம யாருக்கு அந்த பொறுமை கிடையாது. உயர்ந்த பதவியில ஒருத்தர் இருக்கிறார், பதவி பறி போயிருச்சு. இப்ப நம்ம மனசுல எல்லாம் என்ன வரும்? என் பதவி பறி போறதுக்கு இவன் தான் காரணம், இவனை போட்டுட்டா எல்லாம் சரியா போயிடும். அப்படித்தான் நம்ம மனசு வரும். மனிதர்களின் மீது, அதற்கு காரணமாக இருப்பவர்களின் மீது தான் நமக்கு ஆத்திரமும் கோபமும் வருகிறத தவிர அசலாக அதை மாற்றியது யார் என்பதை உணர நாம் மறந்து விடுகின்றோம். எனவே நமது பதவியிலிருந்து நமதை இறக்குவதும் ஏற்றுவதும் அல்லாஹ் தான். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடுகிறவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அல்லாஹ் நாடுகிறவர்களை இழிவுபடுத்துகிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில் ஏறத்தாழ 40 ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நுபுவத்திற்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறார்கள். நுபுவத்திற்கு பின்னாடி 13 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 53 வருடங்கள் மக்காவில் வாழ்ந்த பெருமானார் 40 ஆண்டுகள் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற சிறப்பு பெயரை பெற்றார். முழு மக்கா வாசிகள் இறைவனை நிராகரித்து வாழ்ந்தவர்கள், ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை போற்றி புகழ்ந்தார்கள். பெருமானார் இல்லாத ஒரு குடும்பத்தில் எந்த நல்ல நிகழ்வுகளும் நடந்ததில்லை. நபி அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லை. பெருமானாரை வைத்துத்தான் அத்துணை காரியங்களையும் அந்த மக்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா வாழ்வில் ஏற்பட்ட ஏற்றம். அதற்கு பிறகு நுபுவத்து கிடைத்து மக்களை ஏக இறைவனின் பக்கமாக அழைத்த பொழுது அதே அல் அமீனை, அதே அஸ்ஸாதிகை அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னார்? ஹாதா மஜ்னூனுன், இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார். இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். பெருமானாரை கொலை செய்ய முயன்றார்கள். பெருமானார் அந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது என்று விரும்பினார்கள். அதற்காக ஊரே கூடி முயற்சி செய்து பாடுபட்டு எல்லா காரியங்களையும் செய்தார்கள். இன்னைக்கும் நீங்கள் காபத்துல்லாஹ்வுக்கு போனால் பாபுன் நதுவா, நதுவா வாசல் என்று ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் அரபுகள் தாருன் நதுவா என்று வைத்திருந்தார்கள். ஆலோசனை செய்கின்ற இடம். ஒவ்வொரு கிராமத்திலையும் சாவடின்னு ஒன்று வச்சிருப்பான். ஊரு பித்ரா பேசுறதுக்கு எல்லா வீட்டுல சோதத்துக்கு சாவடிக்கு வந்துருவாங்க. அங்க படுத்து பேசிக்கிட்டே இருந்து 11-12 மணிக்கு மேல எந்திரிச்சு, அதாவது சிலர் அங்கேயே மௌத்தா போயிட்டு சிலர் வீட்டுக்கு எந்திரிச்சு போகும். கிராமத்துல பழக்கம். இது மாதிரி மக்காவாசிகள் தாரு நதுவாவுக்கு போடுவார்கள், அங்க பேசுவார்கள், கதை பேசுவார்கள், அங்கு முடிவு செய்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும். செங்கவிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் யார் என்ன தப்பு செஞ்சேன்? எதன் திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டேன்? ஏன் என்னை கிறுக்கேன்னு சொல்றாங்க? ஏன் என் மேல மண்ணள்ளி போடுறாங்க? என்னையே தொழுவிட மாட்டேங்கிறாங்க. கழுத்துல அழுகி ஒட்டக குடல அள்ளி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இவங்க செய்யறாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஏன் இந்த பிரச்சனை? நான் என்ன செஞ்சேன் என்று யோசிக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னாடி அந்த மக்கள் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று வானளாவிய புகழ்ந்த பொழுது எந்த மனோநிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தார்களோ
அதே மனோநிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கொண்டார்கள். இப்போ ஒரு காலம் ஏற்றம், அடுத்த ஒரு காலம் இறக்கம். எந்த அளவு இறங்கியது என்று சொன்னால், இரவோடு இரவாக தப்பித்தேன் பிழைத்தேன் என்று மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அத்துணை பெரும் வலிமையும் ஆற்றலும் உள்ளவர்கள், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இப்பிரபஞ்சத்திலே அவர்களை போன்ற சிறப்புக்கு சொந்தமானவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த உத்தம தூதர் இரவோடு இரவாக கடந்து சென்று சவுரு குகையில் 3 நாள் ஒளிந்திருந்து, இதுவெல்லாம் நமது வாழ்வில் மிகப்பெரிய பாடம் சகோதரர்களே. அவங்க ஏன் ஒழிய வேண்டும், எவர் என்று சொத்தை எடுத்தார்கள்? எல்லா பேரையும் போர்த்தலை மதினாவுக்கு போயிருக்கலாம், இல்லை. அந்த வலிமையும் இருந்தது, அந்த ஆற்றலும் இருந்தது. அல்லாஹ் தனக்கு கொடுத்திருந்த எதையுமே பிரயோகிக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்றத்தை ஏற்றுக்கொண்ட அந்த உள்ளம் இரக்கத்தையும் ஏற்றுக்கொள்வது ஒளிந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போய் விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மானன் சஹ்மின் ஆயத்தின் முன்சிஹா அவ் முன்சிஹா நகத்தி பிகைரின் மின்ஹா. நாம் இந்த திருக்குர்ஆனிலிருந்து எந்த வசனத்தையும் மாற்றுவதில்லை, அதை விட சிறந்த ஒன்றை நாம் கொண்டு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டார்கள். ரொம்ப மன கஷ்டம் எல்லா சஹாபாக்களுக்கும். அடியோ அடி, பிரச்சனையே பிரச்சனை. அத்தனை பேரும் மனம் நொந்துதான் மதீனாவுக்கு போனார்கள். ஆனால் ஒரு கால சூழ்நிலை அல்லாஹ் கொடுத்தார். 8 வருஷம் பொறுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போய் 8 வருஷத்திற்கு பிறகு மக்கா முழுமையாக வெற்றி பெறுகிறது. மக்காவின் பேரரசராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவுக்குள் வருகிறார்கள். காபாவின் சாவி கண்மணி நாயகத்துடைய கையில் கிடைக்கிறது. ஆட்சி இருக்கிற பொழுது பெருமானார், இல்லாத பொழுது பெருமானார் வருந்தவும் இல்லை, வந்த பொழுது பெருமானார் ஆடவும் இல்லை. அப்பொழுதும் அதே நிலைதான். அல்லாஹ் சொன்னது சரியா செய்து காட்டினார். நாம் மாற்றினால் அதை விட சிறந்த ஒன்றை கொண்டு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்காவின் தலைவராக, அரசராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி காட்டினார். நமது வாழ்வில் எதுவெல்லாம் நீக்கப்படுகிறதோ, பதவி நீக்கப்பட்டாலும் சரி, பொருளாதாரம் நீக்கப்பட்டாலும் சரி, ஆரோக்கியம் நீக்கப்பட்டாலும் சரி, எது எடுக்கப்பட்டாலும் ஒன்றை விளங்க வேண்டும். இன்றைக்கு அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு தரப்போகிறார். அது நாளைக்கே தரணும், அடுத்த நிமிஷமே தரணும் யோசிக்க கூடாது. 8 வருஷத்துக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. அதனால் போனது உடனே திரும்பணும்னு நினைக்க கூடாது, கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கணும். அல்லாஹ் கொடுத்ததையும் உடனே எடுக்கவில்லை. 40 வருஷம் பெருமானாருக்கு ஓஹோங்கிற சிறப்பை கொடுத்தான். இடைப்பட்ட காலம் ஏற்பட்ட இந்த தளர்வு எத்தனை ஆண்டு காலம் என்று யோசித்து பாருங்கள். மக்காவுடைய 13 ஆண்டு காலம், மதீனாவுல ஒரு 8 வருஷம். 13 8 எவ்வளவு வருகிறது? நல்லா சொன்னாங்க, 21 வருடம். 21 வருடத்திற்கு பிறகு பேரரசராக பெருமானாரை அல்லாஹ் மாற்றினார். நாம் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வர வேண்டும் என்று சொன்னால் உடனே வரணும் நினைக்க கூடாது. பூண்டப்புள்ள வெளியில வந்து கூடாது. 10 மாசம் ஆகும். கல்யாணம் முடிச்சு கருத்தரித்து 10 மாசம் ஆனாதான் புள்ள வரும். எனக்கு நாளைக்கே புள்ள பிறகு நாளை மறுநாள் என்ன அத்தான்னு கூப்பிடுங்க, அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் சேர்க்கல, நீ பெசாசாத்தான் இருக்கு, மனசனா இருக்க முடியாது. சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் மாற்றமும் ஏற்றமும் வருவது அல்லாஹ்வால் தான் வருகிறது. அது ஒரு கால அவகாசத்தை கொண்டுதான் மாற்றப்படுமே தவிர நினைச்ச நிமிஷத்தில் எதையும் மாற்றி அமைக்க முடியாது. 21 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய நிராகரிப்பாளர்களுடைய கை ஓங்கி இருந்தது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கலிமா சும்மா போயிருச்சா? அவங்க சத்தியத்தில் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இதுல ஹுதைபியா உடன்படிக்கையில் கேட்டார்கள், ஏன் நாம் சத்தியத்தில் இல்லையா, ஏன் இவர்களுக்கு அஞ்சி போக வேண்டும் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டான்.
21 வருடம் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுடைய கை ஓங்கி இருந்தது. காபத்துல்லாவுக்குள் விக்கிரகம் இருந்தது. அதனுடைய ஆட்சி முழுக்க அவர்களின் கையில் இருந்தது. அல்லாஹ்வின் ஹபீப் அங்கிருந்து தூக்கி வெளியே போடப்பட்டார். சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே தலைவர் மீண்டும் 21 வருஷத்துக்கு பிறகு மக்காவுக்குள் வந்து சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து போனது என்று தங்களின் அசாக்குச்சியை வைக்கிறார்கள். அத்துணை விக்கிரங்களும் தலைகீழாக கீழே விழுந்தது. காபத்துல்லாவை புது மாற்றத்திற்கு கொண்டு வந்தார்கள். கியாமத்து வரையிலேயும் அதில் இப்படி ஒரு கோளறுபடி வராத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அந்த ஆட்சியை நிறுவினார் என்று சொன்னால் ஏற்றத்தையும் தாழ்வையும் சமமாக பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஇதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் நடுங்கி போய் விடுகிறான், ஆடி போய் விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த பிரச்சனையை கொண்டும் கவலைப்பட வேண்டாம். கடலின் ஓரம் தான் அலையால் வந்து சென்று கொண்டே இருக்கிறது. நடுக்கடல் அமைதியாக இருக்கிறது. உள்ளம் சரியாக இருந்தால், உள்ளத்தில் ரப்பு இருந்தால், அவனுடைய ஏற்பாடுதான் அத்தனையும் என்ற உணர்வு இருந்தால் எதை கொண்டும் தளர்ந்து போய்விட மாட்டோம். வலா தஹஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள். வலா தஹீனு வலா தஹஸனு என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஏன் முதல் நாள் சொல்கிறேன் என்று சொன்னால், ரமலான் 30 நாளும் சில சிரமங்கள் இருக்கும். தராவீஹ் தொழுகிறது சிரமம் இருக்கும், சஹரில் எழுந்திருக்கிறது சிரமம் இருக்கும். ஒரே சிரமமா இருக்கு, நோன்பு வைக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. தராவீஹ் 1 நேரம் 4 மணி நேரம் 1 மணி நேரம் உசுர வாங்குறீங்களே, அவ்வளவு நேரம் நம்மளால நிக்க முடியாது. கையாமுயா கையாமுயா கையாமுயாண்டே சத்தம் வந்துட்டு ஆப்சாவோட பக்கம் ஓதுறாங்க. நம்ம புள்ள மகல்லா பிள்ளைங்க நிறைய ஓதுறாங்க. நம்ம இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம பிள்ளைங்களை கொண்டாந்து ஓத வச்சிருக்கோம். பின்னாடியே நின்று பேசிக்கிட்டே நின்றாங்கல்ல, அது அவங்க ஓது. அதனால அந்த மாதிரி இடையில யாரும் ஓதக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. சத்தம் இல்லாம வந்தோமா, கம்முன்னு தொழுதமா, அல்ஹம்துலில்லாஹ் வெளியில போனோமான்னு இருக்கணும். ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எல்லா சிரமங்களோட தான் துன்யாவுடைய வாழ்க்கை. அதுல கவலை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், விரக்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தால்தான் சுவையா இருக்கும். புளிப்பு இருக்கிறது, இனிப்பு இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, உரப்பு இருக்கிறது. எனக்கு உரப்பு மட்டும்தான் அப்படின்னா வாழ்க்கை சுவைப்படாது. புளிப்பு ஒன்று மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை சுவைப்படாது. 4 சுவையும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை சுவைப்படும். 4 சிரமங்களும் சேர்ந்து மாறி மாறி வந்தால் தான் வாழ்க்கையினா என்னாண்டே விளங்க முடியும். எனவே ரப்பு நமது வாழ்க்கையில் மாற்றி தருகின்ற ஒவ்வொன்றும் நாம் அவனை அடைந்து கொள்வதற்குள்ள வழியை தவிர அவனை விட்டு பிரிவதற்குள்ள வழி அல்ல. எனவே இந்த முதல் பிறையில் நாம் மனதில் இப்படி ஒரு உறுதி எடுப்போம், என் ரப்பு எனக்கு என்ன செய்தாலும் அவன் நல்லதையே செய்வான் என்று நம்பிக்கை கொள்வோம். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா அவனை பொருந்தி வாழும் ஒப்பற்ற வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி தந்தருள்வானாக. இன்பகரமான சுவையான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.